ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில் டெய்லி தேவைப்படக்கூடியதாக இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம சாம்பாரெல்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளே அறியாமல் சாம்பாரில் புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருவோம். சாம்பாரில் புளி அதிகமாகிடுச்சுன்னா சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. வீட்டில் இருக்க யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பார் ஃபுல்லாகவே நமக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாம்பாரில் இருக்க அதிகப்படியான புளிப்பை மட்டும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வெல்லம் இருக்கும். ஸோ வெல்லம் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்துக்கங்க. ரொம்ப அதிகமாகவும் எடுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போது இதை சாம்பாரில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். வெல்லம் ஃபுல்லாகவே கரையணும். நம்ம சேர்த்துருக்க இந்த வெல்லம் சாம்பாரில் இருக்க புளிப்பு டேஸ்ட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சாம்பார் இனிக்குமோன்னெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். கண்டிப்பாக இனிக்காது. இது சாம்பாருக்கு மட்டும் இல்லை, காரக்குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரி புளி சேர்த்து வைக்கிற எந்த குழம்பு வகையாக இருந்தாலும் சரி, புளி அதிகமாகிருச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க. அப்போ புளிப்பு உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிரும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சாம்பாரோட டேஸ்ட்டுமே உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் முருங்கைக்கீரையெல்லாம் பொரியல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பெரியவங்க இதை சாப்பிடுவோம். ஆனால் குட்டீஸ் இதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா முருங்கைக்கீரைனாலே அது கசக்கும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த முருங்கைக்கீரையில் கொஞ்சம் கூட கசப்பு இருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இதோட சத்துமே உங்களுக்கு 2 மடங்காகணும்னா இப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். எப்போவுமே நீங்கள் பொரியெல்லாம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்து தாளிப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. நான் கொஞ்சமாக சீரகம், காஞ்ச மிளகாய், அப்புறம் வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை எப்போவுமே கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணிங்கன்னா கசப்பு அதிகமாயிரும். பொதுவாகவே எல்லோரும் கட் பண்ணாமல் தான் சமைப்போம். ஆனாலும் ஒரு சிலருக்காக நான் சொல்கிறேன். கீரை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் இதை வதக்கிக்கலாம். கீரை இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். என்னென்னா நான் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த பருப்பை நீங்கள் வேக வைக்கும்போது ரொம்ப குழையிற அளவுக்கு வேக வச்சிடக்கூடாது. பருப்பு இந்த அளவுக்கு நல்லா முழுசாக இருக்கணும். அதே சமயம் நம்ம நசுக்கி பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போது இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் செய்யும் போது பருப்பை வேக வச்சு சேர்த்துக்கிட்டோன்னா இந்த கீரையில் இருக்க கசப்பு உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. இந்த கீரையோட டேஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக எப்பயும் போல் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கீரையில் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. குட்டீஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இட்லி, தோசை மாவெல்லாம் நம்ம அரைச்சி ஒரு 4 நாள் ஆகிட்டாலே பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப புளிச்சு போயிடும். இந்த மாவில் நம்ம தோசை ஊற்றினா கூட அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப புளிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோசையும் நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாவை நம்ம கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாவில் இருக்க புளிப்பை மட்டும் எடுத்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான மாவில் தோசை ஊற்றுன மாதிரி நல்லா கிறிஸ்பியாக தோசை ஊற்றலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க தோசை மாவு 4 தோசை ஊற்றுற அளவுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சிக்கலாம். கடலை மாவை நீங்கள் டைரெக்டாக தோசை மாவில் சேர்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கட்டி ஆகிடும். சரியாகவே கரைக்க வராது. அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சதுக்கப்புறமா இதை மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த கடலை மாவும் சுகரும் மாவில் இருக்க புளிப்பை கம்ப்ளீட்டாக எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால தோசையுமே உங்களுக்கு நல்ல முருகலாக வரும். நான் இதில் உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி இரும்பு தோசைக்கல்ல தான் சுடுறேன். தோசை கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள்.
இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம என்னதான் டெய்லியும் காலையில் மாலையிலன்னு டீ போட்டுட்டு இருந்தாலும் கூட ஒரு சிலர் போடுற டீயில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்ல வாசனையோ டேஸ்ட்டோ இருக்கவே இருக்காது. நம்ம வாங்குகிற டீ தூள் தான் சரியில்லையோன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு டீ தூளெல்லாம் மாற்றிருப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிற டிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு டீ போட்டு பாருங்கள். உங்கள் டீ அவ்வளோ வாசனையாக நல்ல கமகமன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இஞ்சியையும் ஏலக்காயையும் மிக்சியில் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதிலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த சைஸில் ஒரு பட்டை 2 கிராம்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம். எந்த பிராண்ட் டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டீ சூப்பராக இருக்கும். இது சிம்மிலேயே வச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே தண்ணியில் நல்லா இறங்கிரும். டிகாஷன் இந்த அளவுக்கு நல்லா இறங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம இதோட கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. புதினா ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. இதோட மைல்டான ஃப்ளேவர் மட்டும் இறங்கினா போதும். புதினா ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா ஒரு மாதிரியான கசப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எப்போ டீ போட்டாலும் சரி, இதை ஒரு சர்விங் கிளாஸில் ஊற்றும் போது இந்த அளவுக்கு நல்ல நுர பொங்குற மாதிரி ஊற்றணும். அப்போ தான் டீயில் சீக்கிரமாக ஆடப்படியாது. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் நல்ல அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக டீ போட்டு பாருங்கள். டீ கமகமன்னு அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் ப்ரெட்டெல்லாம் இருந்ததுன்னா குட்டீஸ் ஈவினிங் டைமில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கேட்கும்போது நம்ம உடனே ப்ரெட் ஆம்லேட் தான் செஞ்சு கொடுப்போம். ப்ரெட்டுனாலே எப்போவுமே ப்ரெட் ஆம்லேட் சாண்ட்விச்னு ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்கறத விட இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்க்கு நல்ல ஃபில்லிங்காகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு பவுலில் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதோட ஒரு பாதி சைஸ் கேரட்டை கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட காரத்துக்காக கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டராக கரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. பஜ்ஜி மாவை விட நல்ல ஒரு தண்ணி பதத்தில் இருக்கணும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் ப்ரெட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ப்ரெட்டோட எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகணும். இப்போ இதை அப்படியே பேனில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை டோஸ்ட் பண்ணும்போது ஸ்டவ்வை நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரெட்டோட உள்பகுதி எல்லாமே நமக்கு நல்லா குக் ஆகணும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் சூப்பரான ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கேரட் வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால குட்டீஸ்க்கு நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புட்டிங் செய்கிறதுக்கு நம்ம முட்டை சேர்க்க போகிறதில்ல, அவன் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ சிம்பிளான மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ஒரு சூப்பரான புட்டிங் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சுகரை கேரமலைஸ் பண்ணிடலாம். இந்த பேனில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோன்னா நம்ம சுகர் கேரமலைஸ் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்ல சூடாக சூடாக நம்ம சேர்த்த சுகரோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வரும். கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. சூப்பராக கேரமலைஸ் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம புடிங் செய்ய போகிற மோல்டில் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது 5 நிமிஷத்தில் நல்லா செட் ஆகிடும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த பிளேட்டில் நான் 12 மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம புடிங் பண்ண போகிறோம்.
இப்போது இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த புடிங்க்கு வந்து இந்த பிஸ்கெட் மட்டும்தான் எடுக்கணும்னு கிடையாது. க்ரீம் இல்லாத எந்த பிஸ்கெட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னா சாக்லேட் பிஸ்கெட்ஸ் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பட் அதில் வந்து க்ரீம் இருக்கக்கூடாது. இப்போது இதை வந்து நம்ம நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த கடாயில் நான் வந்து 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் வந்து 1/2 லிட்டர் நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இந்த பாலை வந்து நம்ம தண்ணி சேர்க்காம நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ இதோட நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வரணும். இந்த பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் கரைச்சிக்கலாம். இந்த பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிக்கலாம். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவோட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க கஸ்டர்ட் பவுடர் எங்கே கிடைக்கும், என்ன பிராண்ட் வாங்கணும் அப்படின்னு. இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து பெரும்பாலும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். என்ன பிராண்ட் கிடைச்சாலும் அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டு கலந்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்டை இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்க்கும்போது ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பால் வந்து நல்லா திக்காகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பிஸ்கெட் பவுடரை இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைனா கட்டி கட்டியாக அங்கங்கே நின்றுக்கும். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க. இது வந்து இன்னும் 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம கேரமல் செட் பண்ணி வச்சுருந்த அதே மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போது இதை வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடிடுங்க. அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா இதை வந்து நல்ல ஒரு டைட்டான மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வேக வைக்கும் போது அந்த தண்ணி எதுவும் உள்ளக்க போகாமல் இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் அடியில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன தட்டு அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணத்தை கவுத்தி வச்சுடுங்க. இப்போ நம்மளோட பவுலை இது உள்ளே வச்சிடலாம். இது மேலே தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளேட் வச்சுக்கிறேன். இப்போ இதை மூடி ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 30 நிமிஷத்தில் நம்ம புட்டிங் வந்து சூப்பராக வெந்துடும். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சுருந்த பவுலை வெளியில் எடுத்துக்கலாம். எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக ஒரு துணி வச்சு எடுத்துருங்க. ரொம்ப சூடாக இருக்கும். இந்த ஃபாயிலை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கரெக்டாக வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு குச்சி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கத்தி விட்டு பார்க்கலாம். கத்தி வந்து ரொம்ப க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து கரெக்டாக குக் ஆகிருக்கு. இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு சர்வ் பண்ணணுமோ அப்போ வெளியில் எடுத்து டீமோல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். ஒரு பிளேட்டை அது மேலே போட்டுட்டு திருப்பினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக நம்மளோட கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த சூப்பரான கேரமல் புடிங் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.